இந்த பிச்சைக்காரன் ஒரு கடைக்கு வெளியே படுத்துட்டு இருக்கான். அந்த ஓனர் இதை பார்த்துட்டு அவன் மேலே தண்ணி ஊற்றி அங்கேருந்து துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் இவன் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு குப்பை தொட்டியில் தேடிட்டு பார்த்துட்டு அந்த ஓனர் ஒரு பாட்டில் வச்சு அவனை அடித்து துரத்தி விடுறாரு. அப்புறம் இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் இவரையே பார்த்துட்டு இருக்கிறதுல காண்டாகி இவர் மறுபடியும் அடிக்க துரத்திட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் கடையை ஓப்பன் பண்ணால் வெளியே ஒரே யூரின் ஸ்மெல்லாக இருக்கு. இவன் தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் அங்கேருந்து அடிச்சு விரட்டி விட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பிச்சைக்காரனை கடைக்கு வெளியே காணோம். பக்கத்து கடை ஓனரும் அந்த பிச்சைக்காரன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கடை ஓனரும் அவனுக்கு என்னதான் ஆயிருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறாரு. இவன் கடைக்கு வெளியே இருக்க குப்பையை க்ளீன் பண்ணுறது, யாராவது அங்கே வந்து வரையறதுக்காக பெயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தா அவங்கள வேற ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கடை ஓனருக்கு இன்னொரு ஷாக்கு. ஏன்னா வேற ஒருத்தன் தான் கடைக்கு முன்னாடி யூரின் போயிட்டு இருந்திருப்பான். அதை விரட்டுறதே இந்த பிச்சைக்காரனாக தான் இருப்பான். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனை ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டோன்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கடைசி அந்த கடையிலேருந்து திருடலான்னு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள தடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அங்கே நடந்த சண்டையில் கடைசியில் இவன் வயிற்றுல கத்தி குத்துப்பட்டு செத்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்த அப்புறம் ஓனரோட கண்ணில்